வணக்கம், ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பெண்கள் அவங்க வந்து என்ன வயதுல உள்ளவங்களா வேணாலும் இருக்கட்டுமே, பொதுவாக வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தோற்றத்துல இருக்கிற நிறைய பாயிண்டர்ஸை வச்சு நிறைய பேர் பொதுவாக வந்து கேலி செய்வாங்க. சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம், பொது இடங்கள்ல பார்த்துருப்போம். ஒரு பெண் வந்து ரொம்ப குண்டா இருந்தா கேலி செய்வாங்க, ரொம்ப குட்டையா இருந்தா கேலி செய்வாங்க, ரொம்ப கருப்பா இருந்தா கேலி செய்வாங்க, தலையில முடி குறவா இருந்தா கேலி செய்வாங்க. இந்த மாதிரி தோற்றத்தை வச்சு பெண்களை கேலி செய்யறதுக்குன்னே நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு சோசியல் மீடியாலயா இருக்கட்டும், பப்ளிக் பிளேஸ்லயா இருக்கட்டும், நிறைய பேர் கேலி செஞ்சு நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் வச்சு கூட ஆளுங்க கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாளா யோசிச்சதே இல்லை. பட் சோசியல் மீடியால நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு டீனேஜ் கேர்ளை அந்த அளவுக்கு வேர்ஸ்டா தோற்றத்துல இருக்கிற, இட்ஸ் நாட் ஈவன் அப்நார்மல் திங், அது வந்து ரொம்ப ஒரு அப்நார்மல் திங் கூட கிடையாது. நிறைய பெண்கள்கிட்ட இல்லாதது இவங்கள்ட்ட கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த தோற்றத்துல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த எந்த அளவுக்கு சோசியல் மீடியால வரைச்சிருக்காங்க. அந்த டீனேஜ் கேர்ள் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்க போனா நம்ம அவங்கள பாராட்டணும். அந்த அளவுக்கு ஒரு சாதனை பண்ணவங்கள அந்த சாதனையை கூட ஓவர் ஷேடோ பண்ற அளவுக்கு அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அங்க ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. யார் ஸ்ரீகா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இவங்க வந்து பிராச்சி நிகா. அவங்க வந்து உத்தரப்பிரதேஷ்ல சீதாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கிறவங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில வந்து 10th போர்ட் எக்ஸாம், அதாவது நமக்கு வந்து PMR PT3 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 10th போர்ட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அவங்க தான் வந்து அவங்க ஸ்டேட்லேயே வந்து டாப்பராக இருக்காங்க வித் 98.5% எடுத்து ஸ்டேட் டாப்பர் வந்திருக்காங்க 10th போர்ட் எக்ஸாம்ல. ஸோ லைக் அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த செய்தி வந்து சோஷியல் மீடியால, நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரிலாம் வந்து பரவுறப்போ ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க தோற்றத்தை கேலி பண்ணியிருக்காங்க. பொதுவா ஸ்கூல் டாப்பரா வரதே கஷ்டம், கிளாஸ் டாப்பரா வரதே ஒரு பெரிய விஷயம்தான். இவங்க வந்து ஸ்கூல் டாப்பர், டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் இல்லாம ஒரு ஸ்டேட் டாப்பரா வந்திருக்காங்க. இந்த நற்செய்தி வந்து சோசியல் மீடியால வந்து வெளியே விட்டுருக்காங்க. அவங்க வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கிற ஒரு போட்டோ. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அவ்வளோ கமெண்ட் வந்துருச்சு. என்னால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட இந்த வீடியோவில் காட்ட முடியாது. நான் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஆஃபீஸ் படிச்சுட்டே போனேன். ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அதில் ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து வாழ்த்தி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற 9 கமெண்ட்ஸ் வந்து அவங்க ஃபோட்டோவை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பெருசா ஆடாலாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. மித்த டீனேஜ் கேர்ள்ஸை காட்டிலும் அவங்களுக்கு வந்து அவங்களோட அப்பர் லிப்ஸ்ல வந்து கொஞ்சம் முடி நிறைய வந்திருக்கு. ப்ளீஸ் நோட் தட், முடி நிறைய வந்திருக்கு, அவ்வளவுதான். பட் அந்த 10ல் 9 காமெண்ட்ஸ்மே வந்து நீ உங்களுக்கு ஏன் ஆம்பளை மாதிரி மீசா வந்திருக்கு, நீங்க வந்து கண்டிப்பா ஷேவ் பண்ண ஆரம்பிக்கணும். சில பேர் வந்து அவங்க டாக்டர் ரேஞ்சுக்கு போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நீங்க வந்து உங்க டயட்டா பாத்துக்கணும், எவ்ரி திங். அண்ட் சில பேர் வந்து ரொம்ப சில்லியா நீங்க வந்து ஷேவ் பண்ண ஆரம்பிக்கணும், நீங்க வந்து ரேசர் யூஸ் பண்ணணும், நீங்க உண்மையிலேயே ஒரு சில காமெண்ட்ஸ் நான் படிச்சேன், நீங்க உண்மையிலேயே கேர்ள் தானா, உங்களுக்கே வந்து மீசெல்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி. லைக் யார் சாமி நீங்க, எங்கிருந்து வரீங்க, அந்த ரேஞ்சுக்கு நம்ம கேட்குற அளவுக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு பொண்ணு அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்கள நம்மளால முழு மனசா வாழ்த்து கூட சொல்ல முடியல. அப்பயும் அவங்க தோற்றத்தை வச்சுதான் வந்து நிறைய பேர் பேசுறாங்களே தவிர அங்கதான் வந்து மெஜாரிட்டி நிக்குது. வெரி லிட்டில் மைனாரிட்டி தான் வந்து அவங்க அந்த தோற்றத்தை தாண்டி, அந்த தோற்றம் வந்து அவங்க அச்சீவ் பண்ணி ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. அதை தாண்டி அவங்க அச்சீவ்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க. ஒரு சில தினங்களுக்கு அப்புறம் அந்த மாணவி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோல தான் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட தோற்றத்தை வந்து மக்கள் கலாய்ச்ச அப்புறம் கூட அதை கண்டுக்காம வந்து அவங்க முன்னேறி போயிருக்காங்க. இதுக்கு மேல வந்து கண்டிப்பா நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. பட் அதுல ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் அன்கைண்டா இருந்துச்சு. ரொம்ப லைக் ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஃபார் ஹர். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து ஸ்டேட் டாப்பரா ஆனதுனாலதான் இவ்வளவு பேர் வந்து என் தோற்றத்தை பத்தி விமர்சனம் பண்ணாங்க, நான் பேசாம ஸ்டேட் டாப்பரா ஆகாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு. நான்லாம் ஸ்டேட் டாப்பர் இல்ல, பட் ஏதோ போர்ட் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் எடுத்தேன். ஆனா அதுக்கு பின்னால எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐம் பிரிட்டி ஷூர் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டேட் டாப்பரா வந்தவங்க அவங்க முழுசா அவங்க அச்சீவ்மெண்ட் நினைச்சு சந்தோஷம் கூட பண்ண முடியல. பிகாஸ் ஷி ஃபீல்ஸ் லைக்
நான் அந்த இடத்துக்கு வந்து அந்த லைம் லைட் நான் ரீச் பண்ணனால தானே இவங்கெல்லாம் வந்து என்னைய பார்த்தாங்க. நான் ரீச் பண்ணாம இருந்திருந்தா இவங்கெல்லாம் என்னை விடைச்சிருக்க மாட்டாங்க தானே. ஸோ நான் வந்து கொஞ்சம் லோக்கியா இருந்திருக்கலாம் தானே. அவங்க ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ், ஷி ஷுட் பி லைக் 15 or 16. அவங்க எவ்வளவு மன வருத்தம் அவங்களுக்கு ஆயிருந்தா அவங்க இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. ஐ ரியலி ஃபீல் வெரி பேட் ஃபார் ஹர். ஏன்னா அவங்க தோற்றத்துல வித்தியாசமா தெரியறது ஒரே ஒரு சின்ன விஷயம். அவங்க அப்பர் லிப்ஸ்ல வந்து முடி கூட இருக்கு. நான் ஏன் வந்து அப்பர் லிப்ஸ்ல முடி கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன்னா, சில பேர் வந்து நினைச்சுக்குவாங்க ஆம்பளைங்களுக்கு தான் வந்து மூஞ்சில முடி இருக்கும், பெண்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில இடங்கள்ல பாடி ஹேர் கூட வரும், ஒரு சில இடங்கள்ல குறை வரும். பட் பாடி ஹேர் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான விஷயம் தான். ஸோ பெண்களுக்குமே வந்து முகத்துல முடி இருக்கும். எஸ்பெஷலி அப்பர் லிப்ஸ்ல வந்து மற்ற இடங்கள்ல நித்தி கண்ணத்தை காட்டிலும் அந்த இடத்துல வந்து முடி கூடையா தான் இருக்கும். ஆண்கள் அளவுக்கு இல்லாட்டினாலுமே அங்க பெண்களுக்குமே முடி வளரும். ஒரு சில தருணங்கள்ல கிட்ட பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி எனக்குமே இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். ரொம்ப காமனான விஷயம். ஆனா நிறைய பேர் அது காமனான விஷயம்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆண்ட்ரோஜன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், அந்த ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸா இருக்கிறப்போ அந்த ஹேர் க்ரோத் அது வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். எஸ்பெஷலி பெண்கள் வந்து பியூபர்ட்டி, அவங்க வந்து வயசுக்கு வரப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஹார்மோன்ஸ்லாம் அப்பதான் செட் ஆகும் இல்லையா, கேர்ள்ஸ் டு லேடிஸ், கேர்ள்ஸ் டு உமன். அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறது வந்து இட்ஸ் வெரி நார்மல். அண்ட் அந்த மாதிரி நடக்கிற டைம்ல இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதும் வெரி நார்மல். இட் இஸ் நாட் சம்திங் தட் நம்ம வந்து கேலி பண்ற ஒரு விஷயம். இட்ஸ் அ வெரி நார்மல் பயாலஜிக்கல் திங் தட் ஒரு பெண்கள் உடம்புலையுமே வந்து நடக்கிறது. இவங்களோட ஹார்மோன் இது வந்து கொஞ்சம் செட் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த முடி வளர்ச்சி வந்து ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. அதான் அவங்க வந்து ஃபேர் ஸ்கின் பீப்புள் அந்த ஒரு இதுல இருக்காங்க. டார்க் ஸ்கின்னா வந்து கருப்பு, நம்மளும் கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா இருக்கும். ஸோ அவ்வளவா தெரியாது. ஸோ அவங்க ஃபேர் ஸ்கின்னா இருக்கிறதுனால ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. அவ்வளோதான். இதை வந்து நீங்க ரேசர் யூஸ் பண்ணுங்க. ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க ஆம்பளையா அப்படிலாம் கேட்குறாங்க. அவ்வளோ ஒரு சில பெண்கள் இன்க்ளூடிங் மை செல்ஃப், எனக்குமே வந்து இந்த சீன்ல வந்து முடி ஆக்சுவலி கொஞ்சம் லாங்கவா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலான விஷயம். நிறைய பேர் வந்து அது வந்து ரொம்ப அப்நார்மலா பாக்குறாங்க. ரொம்ப நார்மல். இப்போ வந்து ஒரு சில ஆண்கள் மீச தாடி வச்சிருக்காங்க, ஒரு சில ஆண்களுக்கு வந்து மீச தாடி வளராது. அது எவ்வளவு நார்மலா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பெண்கள் அப்படின்னு வரப்போ மட்டும் ஏன் அந்த தோற்றம்ங்கிறது இவ்வளோ சுப்பீரியரான ஒரு விஷயமா இருக்கு. எஸ்பெஷலி பாடி ஹேர் அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்குமே பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது நார்மலைஸ் ஆகாம தான் இருக்கு. யாராவது ஒரு கேர்ள் வந்து ஷார்ட் ஸ்கர்ட் போட்டிருந்தாங்க, காலில் முடி இருக்குன்னா அது வந்து ஒரு விஷயம். ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்காங்க, கையில முடி இருக்குன்னா அது ஒரு விஷயம். ஆம்பீட்ல இருக்கிற முடியை வந்து வெக்ஸ் பண்ணல, அதை வந்து ட்ரீம் பண்ணல. நிறைய ஆண்கள் நான் பார்த்திருக்கேன் ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாங்க. எஸ்பெஷலி ஜிம்ல எல்லாம் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க ஆம்பீட்ல வந்து முடி அவங்க வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளோ முடி இருக்கும். அது பார்க்கறதுக்கு வந்து அது வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹைஜீன், அவ்வளோதான். அது வந்து ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஆனா பெண்கள் வந்து ஆம்பீட்ல முடி கொஞ்சம் அவங்க வந்து வெக்ஸ் பண்ணி கொஞ்ச நாளா ஆயினதுக்கு அப்புறம் ஸ்லீவ்லெஸ் போட்டா அது ஒரு காமெண்ட், ஆம்பீட் டார்க்கா இருந்தா அது ஒரு காமெண்ட், எல்லாமே வந்து ஒரு காமெண்டா இருக்கும். பெண்கள்கிட்ட இருக்கிற பாடி ஹேர் அதை வந்து நார்மலைஸ் பண்றது வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராச்சும் அவங்களுக்கு வந்து மீசை வளர இடத்துல வந்து முடி கூட இருந்துச்சுன்னா, இல்லை இந்த இடத்துல வந்து முடி கூட இருந்துச்சுன்னா, அவங்க வந்து பாடி ஹேர் ரிமூவ் பண்ணாமல் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்களோ, ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாங்களோ, ஆஃப் ஷோல்டர் போட்டிருக்காங்களோ, வாட் எவர், அவங்க பாடி அவங்க உரிமை. அவங்களுக்கு வேணும்னா அவங்க பாடி ஹேர் ரிமூவ் பண்ணுறாங்க, வேணான்னா ரிமூவ் பண்ணல. ஸோ லெட்ஸ் பி வெரி நார்மல். ஒரு காயை பார்த்தோன்னா அவங்க வந்து கையில் முடியிருக்கா காலில் முடியிருக்கான்னு நம்ம கவனிக்க மாட்டோம். அதே மாதிரி அவங்கவுங்க பாடி அவங்கவுங்க உரிமை அப்படின்ற ஒரு டேர்முக்கு வந்துட்டோம்னா, எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் அவங்களோட பாடி மாறுறப்போ அவங்களுக்கே வந்து நிறையா சிக்கல்கள் இருக்கும். ஸோ அவங்கள போய் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கிறது அவங்கள மட்டும் இல்லை எல்லாத்தையுமே, பட் எஸ்பெஷலி அண்ட் இன்க்ளூடிங் டீனேஜர்ஸ் வளர்ந்து வரவங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி பாடி ஷேம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். So that's all for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. Bye bye and thank you.